பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஓய்வு நாள். எல்லா சபைக்கு போனீங்களா? கர்த்தரை கனப்படுத்துனீங்களா? ஆமாங்க. 6 நாளும் நம்முடைய வேலைகளை செய்றோம். 7வது நாள் தேவனுக்குரியதல்லவா? அத நம்ம கனப்படுத்தும்போது, இன்னும் அவர் நம்மள கனப்படுத்த வல்லவரா இருக்கிறாருங்க. ஆமாங்க. தேவன் கூட பாருங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிளா 6 நாள் வேலை செஞ்சாரு. நம்ம பார்க்குறோம் ஆதியாகமத்தில 6 நாள் அவர் நெறைய காரியங்கள படைத்தார். நெறைய வேலைகள் எல்லாம் செய்தார். ஆனா 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். ஆமாங்க. நமக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படுது இல்லையா? 6 நாட்களும் கடுமையா உழைக்கிறோம். கடுமையா வேலைகள செய்றோம். ஆனா, இந்த 7வது நாள்ல நம்மள ஓய்ந்திருக்கும்படியா கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஓய்வு நாள முதல் துவத்த அவருக்கு குடுத்துட்டு ஏன்னா வசனம் சொல்றதுபடி, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று. ஆமாங்க. நாம தேடும்போது நம்ம வாழ்க்கைய நம்ம எதுக்கெல்லாம் அலைந்து திரியிறோமோ, அவற்றையெல்லாம் கர்த்தர் கூடவே குடுத்துருவாருங்க. ஆமாங்க. நிச்சயமா எல்லாம் கனப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமா அதுக்குரிய நன்மையை தருவார். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னன்னா, 1ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, பாருங்க நெறைய பேரோட வாழ்க்கையில தவறான பாதைகளுக்கு போறாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்குறாங்க. அவங்க குடுக்குற ஆலோசனைய கேட்டு, அதன்படி நடந்து அவங்க வாழ்க்கையே அநேகர் வீணாக்கிக் கொள்றாங்க. பாவிகளுடைய வழியில நின்று கொண்டு, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்ந்து கொண்டு, தவறான காரியங்கள செய்றாங்க. இதெல்லாம் கர்த்தர் ரொம்ப ரொம்ப அருவருக்கிறாருங்க. ஆனா கர்த்தர் எதுல பிரியமா இருக்கிறாருன்னா, அவருடைய வேதத்துல தியானமா இருக்கும்போது, நம்மலாம் எப்படி இருக்கிறோமா? பாக்கியவான்களா இருக்கிறோமா? ஆமாங்க. வேதத்த தியானிக்கிற மனுஷங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்ல என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமாங்க. நாமளும் வேதத்தை நேசிக்கிறவர்களா இருக்கணும். வேதத்தை ரசிச்சு, ருசிச்சு நம்ம படிக்கிறவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க. இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம யோவான்ல கூட வாசிக்கிறோம். அ "ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாதாம்." மாம்சம் எதுக்குமே உதவாதுங்க. நம்ம மாம்சத்தில செய்ற எந்த ஒரு விஷயமும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாததா இருக்கு. ஆனா, அந்த வசனங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது ஜீவனாயும், அது ஆவியாகவும் இருக்கிறதாங்க. ஆமாங்க. வசனத்த கைக்கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குங்க. நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம் இருக்குங்க. நீங்களும் தேவன உண்மையா கனப்படுத்துங்க. கர்த்தர உண்மையா தேடுங்க. வேதத்த உண்மையா தியானிச்சு பாருங்க. இரவும் பகலும் தேடுங்க. இரவும் பகலும் தியானிங்க. இந்த வசனத்தினால நம்ம வாழ்க்கையில ஒரு மிகுந்த சமாதானம் இருக்குங்க. நித்திய ஜீவன் இருக்குங்க. இதுல என்ன இருக்குன்னா, நித்திய ஜீவன் இருக்கு. அத நீங்க உணருங்க. நிச்சயமா துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காம, கர்த்தரோட வழியில நீங்க நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களையும், உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல்.